அவங்ககிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுடி இருக்கார்ல, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாங்கள் நீதிமன்ற உத்தரவு பின்பற்றோம் எதில் நம்ம தூய்மை பணியாளர்கள் கிள்ளிவிட்டு பிள்ளைய கிள்ளிவிட்டு தொட்டியாட்டிங்களா, அது மாதிரி விஷயத்துல தெரிய வந்துச்சு நீங்க யாருன்னு. அதே மாதிரி இப்ப பெட்டி வாங்குறதுக்கு முன்னாடி கத்து நான் திமுக காரனா என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக ஒண்ணு பிறந்த சகோதரர்கள் மாறியா, உடன் பிறக்காத பிறந்த சகோதரர்கள் மாறியா. யாரு கூச்சமே இல்லாம சொல்லும், பெட்டிக்கு முன் பெட்டி வாங்கிட்டாங்க போல என்ன. அதே மாதிரி கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கு கொந்தளிக்கிறார் யாரு, நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன். அப்ப டிஎம்கே கட்சிக்கு நீங்க பேசுறீங்களா, நீங்க டிஎம்கே காரனா அப்படி கேட்கும்போது கொந்தளிக்கிறார், ஆவேசப்படுறாரு. டிஎம்கே காரன் என்ன எப்படி சொல்லலாம், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன், அது ஒரு தலைவர், என் கட்சியோட தொண்டர்களுக்கு சொன்னாலே கோவம் வரும், நீ காட்டு கத்துனவன் இன்னைக்கு நாங்களும் டிஎம்கே ஒன்னா பிணைஞ்சு இணைஞ்சிருக்கோமா. அழகு முச்சம், என்னையெல்லாம் பேசுவீங்களா, டிஎம்கே எங்களையும் சேர்த்து வச்சு பேசுவீங்களா, என்னை பேசிட்டு ஊழ போயிருவீங்களா, அடிப்பேன் வெட்டுவேன் குத்துறவங்க எல்லாம் எஃப்ஐஆர்ல. இவனுக்கு தொண்டருங்க அண்ணாமலையா நீ வாடா ஆகும் வண்டியை மறிக்கிறேன்டான்னு பேசுறவங்க எல்லாம் எஃப்ஐஆர்ல, ஒரு கேள்வி இல்லை. ஆனால் வெட்டுவேன் குத்துவேன் பேசுறவங்க எல்லாம் எஃப்ஐஆர்ல. இவனுக்கு மாதிரி ஆளுங்கெல்லாம் விட்டு இந்த மாதிரி அராஜக ஆட்சி நடந்துட்டு பாருங்க. அதே மாதிரி இப்ப அராஜக உச்சம் என்ன பாருங்க, என்ன நம்ம யாரு நம்ம பிங்க் பஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணாடி இல்லாத அரசு பஸ் ஓட்டுறதுக்கு வண்டு ஆக்சுவலி அது ரிப்பேருக்கு அனுப்பணும், அதை கூட அதுல காசு இல்லையா அந்த பஸ்ஸுக்கு. நான் போற பாருங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பின்பக்க கண்ணாடி இல்லாதால் வேட்டியை கட்டி வைத்த அவலம். இது யாருன்னா இந்த ஓட்டுநரும் நடத்துனரும் வேற வழி இல்லாம அவங்க கை காசு வர சம்பளமே அவங்களுக்கு பத்தாம எடுத்து அவங்க வேஸ்டியை கட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தப்பு இல்லை, ஏன்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பயணிகள் நம்மளை நம்பி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை பார்க்க வேண்டிய அரசாங்கமே கேலி கூத்தாடி பிங்க் பஸ் சொல்ற அரசாங்கம் கேலி கூத்தா இருக்குங்க. பிங்க் பஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்கள மார்த்தட்டிக்க சொல்லக்கூட கூடாது, மார்த்தட்டிக்க வேண்டிய பக்கத்து மாநிலம் இருக்க கர்நாடகா. அதை பார்த்து யார் நம்ம சந்திரபாபு நாயுடு எந்த இடத்துல ஏறினாலும் இந்த பஸ் இல்லை டீலக்ஸ் ஏசி பஸ் இதை மட்டும்தான் பெண்மணிகளுக்கு ஃப்ரீ இல்லை. எந்த பஸ்ஸா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல ஏறினாலும் எந்த இடத்துல இறங்கினாலும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஃப்ரீங்க. நான் புரிஞ்சா, சிட்டி பஸ் மட்டும் இல்லை, டவுன் பஸ் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் பாஷைனா டவுன் பஸ் மட்டும் இல்லை, ரூட் பஸ்ஸும் ஊர் விட்டு ஊரு போனாலும் ஃப்ரீ. ஏசி பஸ்ஸும் சூப்பர் டீலக்ஸ் பஸ் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் மட்டும்தான் காசு, சரிங்களா. அப்ப அது மாதிரி எக்ஸ்பிரஸ்ல டோல்கேட் காசு மட்டும் தான், டிக்கெட் காசு இல்லை. நல்லா பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாம் மார்த்தடிக்கணும் இல்லைங்க, வருஷ கணக்கில் பல ஆயுசு முழுக்க மார்த்தடிக்கலாம், அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ ஷோல வெறும் இந்த பிங்க் பஸ்ன்னு சொல்ற ஒரு அங்க மூளைக்கு இங்கேக்கோ அங்கேயோ ஒரு இடத்துல போற பிங்க் பஸ்ஸுக்கே அந்த 20 ரூபா வச்சு மத்தியான சாப்பாடு சாப்பிட்ற ஒரு பெண்மணி பேசுறாங்க. அப்படியே பிங்க் பஸ் விட்டதுக்கே அவங்களை கொண்டாடுறாங்கன்னா, ஓட்ட பஸ் அந்த பஸ்ஸை விட்டதுக்கே பல பேர் யூஸ் ஆகுதுன்னா, இவங்க பக்கத்து மாநிலம் கர்நாடக மாநிலம் சந்திரபாபு நாயுடு மாநிலம் விட்ட மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீன்னு விட்டீங்கன்னா, எல்லா பஸ்ஸையும் டீலக்ஸு ஏசிய பஸ்ஸை மட்டும் விட்டீங்கன்னா, ஃப்ரீ விட்டீங்கன்னா உங்களை ஆயுசு முழுக்க ஜெயிக்க வச்சு அளவு வச்சு தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. அதை விட்டு அராஜகத்தில் உச்சத்துல இருந்துட்டு சோசியல் மீடியாங்க இதை பண்ற இதை கிழிச்சிட்டு உங்க கூட்டணியில் இருக்க தலைவர்களை என்னத்தை கிழிச்சிங்கன்னு போய் ஓட்டு கேட்பின்னு கேட்கிற அவ வந்துச்சுடா. டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.